யாருமா பொம்பளை தானே? ரஞ்சிதா. இன்னொரு மாப்பிளை பாத்து யாரு அது? திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நாளைக்கு 2500 ரூபாய். தண்ணி சாப்பிட மாட்டான், பீடி குடிக்க மாட்டான், பாக்கு போட மாட்டான், அஞ்சு போட மாட்டான், எந்த பழக்கமும் கிடையாது. 2500 சரி. திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறாரு. ரிக்ஷா ஓடுறா? ஆமாமா. எனக்கு அந்த ரிக்ஷா ஓட்டும் மாமன கட்டிக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன், ராவு பூரா காத்தடிப்பா ஒட்டிக்க மாட்டேன். மூணு சக்கரத்துல பஞ்சர் ஆயிட்டா ஒரு சக்கரம் அதை பிரிச்சு போட்டு பஞ்சர் ஒட்டி எப்படி காத்து குத்துறானோ அத போல என்ன வந்து குத்துண்டா. சரிம்மா, உனக்கு இனிமேல் நான் மாப்பிளை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிதான் இப்ப நான் கிட்டவே ஒரு மாப்பிளை பார்த்தேன். எந்த நேரமும் கூடவே கிடப்பான். எப்பா அவர் ஆளை காட்டுவேன். ஆளை காட்டு. ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறான். அப்படியா? ஆமாமா. சரி, ஆளை காட்டு. மத்தலக்கார மாப்பிளை. மத்தலக்கார மாமன கட்டிக்க மாட்டான், அது 3 மத்தாளத்தை வச்சுக்கிறான். ஒண்ணு பணம் போட்டு அடிக்கிறான், ஒரு நிக்க வச்சு அடிக்கிறான், அது பீராயிரம் போட்டு மாத்தி மாத்தி அத போல பீராஞ்சா என் உடம்பு தாக்காது. நைனா நானே மாப்பிளை பாத்துட்டேன். யாரு மாப்பிளை பாத்துட்டேன்? யாருமா? அப்படியே கட்டி வச்சிடறேன். கட்டி வச்சிருக்கியா? எப்பா நானு யார தம்ம கட்டிக்க போறேன்? யாரு? நைனா நான் ஒன்னே கட்டிக்கிறேன்ப்பா. அப்படா அப்படியா? அப்படா அப்படியா? எப்பா நான் ஒன்ன கட்டிக்கினா உன் கஷ்டம் எனக்கு தெரியும், என் கஷ்டம் உனக்கு தெரியும். நம்ம ஒத்துட்டு குடும்பம். அம்மா தான் குழந்தைட்டு போயிட்டாங்களே.
அம்மா சுத்திய மயானம் மெல்ல செத்த பிணமாரி உண்டு ஜகத்தை படைத்தங்கந்தரி அம்மாவாசை இரவில் மக்கள் கூடவும் அம்மாவாசை இரவில் மக்கள் கூடவும் கொஞ்சம் அருளினால் ஜகத்தினும் ஆடவும் அமாவாசை இரவில் மக்கள் கூடவும் அமாவாசை இரவில் மக்கள் கூடவும் ஞான சம்பந்தர் அமுதளித்த சைவமே தழைக்க வந்த சதீர் மறையோன் பராபரி நான் நம்பிய உன்னை தொழுது செப்பவாழ வாசகிய செங்கமால தென்னன் சோதரி என்ன மதி அம்மா பயமா ஏண்டி ஓ நான் மெட்ராஸ் அவரோட செயல மாத்திருக்கிறேன் என்ன செயல மாத்திருக்கிறேன் என்ன மாத்திக்கிறேன் நான் எப்படி இருந்தா அப்படிதான் இன்னைக்கு இருக்கு அப்படியா ஆமா பொட்டெல்லாம் அழகா சுருக்கி வச்சிருக்கிறேன் அப்புறம் பார்த்தா முடி புற வெட்டிட்டு பாப் கட்டி வெட்டி வச்சுக்கிறேன் என்ன சமைச்சாங்க ஒட்டு வச்சு வீடு வேற வச்சுக்கிறா சுமங்கலியா அவங்கலியா என்ன தெரியல ஏட்டி பாப்பா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன பொம்பளைங்க எல்லாம் ஆமா புடவை கட்டணும்னு சொன்னா உள்ள பாவாடை கட்டி மேல புடவை கட்டுவாங்க கட்டுவாங்க நீ புடவை கட்டிக்கிற நியாயம் அது என்ன உள்ள சராய் போய் இது இது என்ன இதுன்னு நான் கேக்குறேன் ஆமா ஒரு பொம்பளைன்னா புடவை கட்டினா ஆமா உள் பாவாடை கட்டி மேல புடவை கட்டுவாங்க சரி சராய் சுடிதார் போடாத இந்த பேண்ட் போடுவாங்க ஆமா இந்த பேண்ட் மாட்டிக்கின்னு புடவை கட்டுவது தேவைய மாட்டேங்க சராய் ஐயா ஏன் கேக்குறேன் ஒரு பெரிய கதை என்ன கதை ஆமாம்மா என்ன கதை சொல்லு ஏமா 6 மாசம் கூத்தாடுவேன் 6 மாசம் கூத்தாடுவேன் ஆமா 6 மாசம் எங்க ஊர்ல இட்லி கடை வைப்பாங்க ஓ இட்லி வியாபாரம் ஆமா சரி இட்லி வியாபாரம்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன் என்ன செய்வேன் புடவை கட்டி பாவாடை கட்டி புடவை கட்டிடுவேன் பாவாடை கட்டி புடவை கட்டுவேன் சரி நான் இட்லி சுட்டு வச்சிருவேன் எங்க அண்ணன் போட்ட பையன் அம்மா பையன் சின்ன பையன் இந்த மாதிரி ஆமா சரி அவன் ஓடி வந்து அவன் கையால ₹1 கொடுத்து ஓடி பண்ணா வியாபாரம் ஓஹோன்னு ஓடும் பையன் சின்ன வயசுல அம்மா ராசி ஆமா ராசியான கை பரவாயில்ல நான் என்ன பண்ண ஒரு நாள் இட்லி சிட்டி வச்சுட்டு அந்த பையன் வருவான்னு எதிர்பார்த்தேன் ஓஹோ அண்ணன் புள்ள அன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு வந்தா எழுப்ப மாட்டானா அப்படின்னு அப்படியே அடுப்பு பக்கத்துல படுத்துட்டேன் அப்படியே படுத்துட்டேன் படுத்தம் பாரு உருண்டு பிறண்டு இப்படி மல்லாந்து படுத்துட்டு ஓ மல்லாந்து அடிச்சு படுத்துக்கிறேன் அந்த நேரம் பார்த்து ஒரு மூகர காத்து வந்துக்குது ஐயோ நீ மல்லாந்து அடிச்சு பார்த்தா மூகர காத்து வந்து ஆமா இந்த மூகர காத்து வந்த வேகம் கட்டி இந்த ஒரு பாவாடையோட புடையோட வாரின்னு போய் தலைக்கு மேல போயிட்டு ஐயோ தலை மேல போயிட்டு இது வரைக்கும் நான் படுத்து தூக்கத்துல இல்ல தெரியும் அந்த நேரம் பார்த்து என் அண்ணன் கூட பையன் ஓடி வந்துக்கிறான் உங்க அண்ணன் பையன் இட்லி வாங்க ஓடியான்டா வந்து பார்த்துட்டு என்ன அத்தைக்காரி இப்படி கிடக்குறாள அப்படின்னு தட்டியாச்சும் எழுப்பிருக்கலாம் இல்ல அந்த துணியாவது இறக்கி விடுக்கலாம் ஆமா லாரி போய்த்திருக்கலாம் அது அம்பல்ல அப்படி என்ன பண்ணா இட்லி 8 வாங்குறது பண்ணபடியா அந்த தட்டிய காசு என் தலைமொட்டில வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி அம்மாண்ட தெருவுல ஒரு 10-15 பசங்க இட்டு ஓடியா பசங்களா இம்மாடா எங்க அத்தைக்காரி இட்லி தான் சுட்டு வியாபாரம் பண்ணா எங்க அத்தை வீட்டுல வீடியோ படம் ஓடுதுடா அப்படின்னு சொல்லிட்டு வரான் அது நடுவையில ஒரு பையன் கேட்டுக்கிறான் உங்க அத்தை வீட்டுல வீடியோ படம் ஓடுதுன்றிய படத்து பேர் என்னடா அப்படின்னு கேட்டுக்கலாம் ஒரு பையன் சரி அதுக்கு படத்தை பேரை சொல்லிக்கிறான் படத்து
ஆமா. என்ன பேரு? இன்னைக்கு ஓடுற படம் பாவாடை உள்ள பயங்கர சண்டை அப்படி சொல்லி இட்டுன்னு வந்துக்கிறான். இட்டுன்னு வந்து எம்மா நாம அப்படி கலக்குறேன். ஆமா, என்ன சுத்தி உக்காந்து உத்து பார்த்து நிக்குதுங்க. சின்ன பசங்க பாத்துருச்சு பாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு குருட்டி வந்து நொறுக்குன்னு என் தோடையில் கொட்டுச்சு. நீ கொண்டு பிடிச்சி கொட்டன உடனே திடீர்னு எழுந்துச்சு பார்த்தா பாவாடை காலம் போடு கண்ணால தலைக்கு மேல கிடக்குது. அன்னைக்கே யோசனை பண்ணேன், பாவாடை கட்டி போட கொட்டினாலும் இப்படி ஆகுது. இது போல சாராய் தைச்சு போட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. காவலா போயில வந்தா கூட தண்ணி போவாது. ஆமா, சரிடி பாப்பா. ஆமா, அன்னைக்கே தச்சு போட்டேன் அம்மா. இதை பரவாயில்ல, இது தச்சு போடுறது நல்லதுதான். இது ஆமா, பாதுகாப்பு தான் அதிகமா. ஆமாண்டா. ஆனா இந்த ஒண்ணுக்கு வந்தா எப்படி போவா? ஒண்ணுக்கு வந்தா எப்படி போவா? ஒண்ணுக்கு வந்தா எப்படி கேக்குற சொல்றான். போன் நம்பர் யார்கிட்ட குடுத்துட்டு போ. ஏன் ஒண்ணுக்கு வரும்போது போன் பண்றா வந்து உட்காந்து குடிச்சிட்டே போவான். ஏய், அது உப்பு வைக்கிறேன் குடிப்பினாதா? அம்மா, ஏம்மா, ஏய், பாரும்மா, இந்த நவீனமயமான உலகத்திலயா என் கதை ஊர்ச்சிருக்குது. ரொம்ப சேஃப்டியான பண்றீங்க. உன் கதை எங்க சிரிக்குது? ஏய், ஆமா, வந்தாங்க 2 பேர் கேட்க வேண்டியது தானே. 2 பேர் என் கூட படிச்சாங்க 13 வருஷமா. மெட்ராஸ்ல இதான் பண்ண அந்த பொம்பளை. அப்படி கேட்க வேண்டியது. இது இந்த ஏரியா பசங்க தான். 13 வருஷமா ஒன்னா தான் படிச்சாங்க. நான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தாத விட்டேன். நாளைக்கு நாளைக்கு வருவாங்க. கபசனிக்கு வருவாங்க. கேட்டுப்பாரு. சரியம்மா, சரி போனாலும் போகட்டும். எங்கால ஊர் சரியாது. கௌரவமான பொம்பளை நானு. கமகமா போறதாங்க. கமக்கமா, ஆமா, அப்படித்தாங்க இப்ப கதையெல்லாம். ஆமா, சரி அம்மா, அதுக்கு போனா ஊர் சிரிச்சு விட்டு பெரியவங்க போனா கமக்கமா போறது. ஆமா, சரி போனாலும் போகட்டும். சபையை பார்த்தால் சபை பார்த்தா மகாலட்சுமி போட்ட சபை. மகாலட்சுமி கடாட்சி சபை. இந்த சபையை பார்த்தால் அம்மா, மலை வளர் சிறகும் கண்டேன். மலை வள சிறகு கண்டேன். பாரதியில் நன்னீர் கண்டேன். பாரதி நன்னீர் கண்டேன். அலைகடல் கடைய கண்டேன். அலைகளில் கடைய கண்டேன். அயனைந்து சிரமும் கண்டேன். அயனந்து சிரமும் கண்டேன். குலமகள் நெஞ்சம் கண்டேன். குலமகன் எங்க கண்டேன்? ஏ ராமா, ராமா, உன்னை போல் கொடுத்ததை வாங்குவோர் இந்த உலகத்தில் கண்டதில்லை. கண்டதில்லை. இது ராமாயண செய்யுள். யார் யாரிடம் சொன்னது? யாரு? இந்த யுகம் பிறந்த 3ஆம் நாள் பிறந்தோர் ஜாம்பவந்தர். இந்த பிரபஞ்ச உற்பத்தி இருக்கிற உலகம், இந்த உலகம் உட்படமான 3ஆவது நாள் பிறந்தோர் ஜாம்பவந்தர். ஜாம்பவந்தர் ராமபிரானை பாயை செல்வத்தில் கமல. அப்போ ஜாம்பவந்தர் ராமபிரானை பார்த்து சொல்லுகின்றார். எப்படி என்றால், எம்மா, ராமபிரானுடைய மனைவி சீதாங்கனி ராவணேஸ்வரன் சிறை எடுத்து அசோகவனத்திலே சிறை வைத்தான். அந்த சிறை மீட்பதற்காக 10 நாள் சண்டையிட்டு 10ஆம் நாள் ராவணனை சம்காரம் செய்துவிட்டு இலங்கை விபூஷணருக்கு பட்டம் தெரிவித்து ராமர் சீதையை அழைத்துக் கொண்டு அயோத்தி செல்கின்றார். ஆமா, அப்ப விபூஷணர் சென்று, ஐயா, எங்க அரண்மனையில வந்து ஒரு வேளை சாப்பிட்டு போங்க அப்படின்னு அழைப்பு கொடுக்கின்றார். அவருடைய அழைப்பை சிறமேற்கொண்ட ராமபிரான் ராவனுடைய அரண்மனைக்கு செல்கின்றார். நம்ம சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? கை கழுவோம். அந்த மாதிரி ராமபிரான் ராவனுடைய சாக்கடைக்கு சென்று இப்படி புடிச்சு கையாளம்பினாரு. அப்படி கையாளம்பும் பொழுது அந்த துணிந்து வைக்கிற கல் பதிக்கப்பட்டிருந்தது பார். அந்த சலவை கல்லில் ராமபிரானுடைய முழு உருவம் தெரிந்தது. அப்போ ராமபிரான் வெளியே சொல்ல மனசுல நினைக்கிறார், ராவணன் கெட்டவன் தானே ஒழிய ராவனுடைய சாக்கடை கல்லு இவ்வளவு புனிதமா இருக்குது. இவ்வளவு புனிதமா இருக்கு. அவன் உட்கார்ந்து ஆட்சி செய்த சிம்மாதனம் எவ்வளவு உன்னதமா இருக்கு, அழகா இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் அந்த சிம்மாதனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்து விட்ட பிறகு விபூஷணருக்கு பட்டம் தெரிக்காமல் போய்விட்டோமே அப்படின்னு மனசுல நினைச்சார். வெளியே சொல்ல இல்ல. இது அருகாமையில் இருந்தார் ஜாம்பவந்தர். பக்கத்துல இருந்தாரு. ஆமா, அவர் தான் கேட்கின்றார். ராமரை பார்த்து, உலகத்திற்கு இருக்கக்கூடிய மலைகளுக்கெல்லாம் சிறகு இருந்தது இல்லையா? அந்த மலைகளுக்கெல்லாம் சிறகு இருந்தது. அதுவும் எனக்கு தெரியும். பாரதியில் நன்னீர் கண்டேன். இந்த மெரினா பீச்சுக்குற இந்த மெரினா பீச்ல உப்பு தண்ணி தான் இருக்கும். நல்ல தண்ணி பாத்துக்கீங்களா நீங்க? போய் கடல்ல உப்பு தண்ணி தான் இருக்கும். நல்ல தண்ணி ஒரு புறம் இருக்கு, அது ஒரு புறம் இருக்கும். அதுவும் எனக்கு தெரியும். அயனைந்து சிரமும் கண்டேன். அம்மாவுக்கு 4 சிரம் தான். ஒரு காலத்துல 5 சிரம் இருந்தது, 5 தலை இருந்தது. அதுவும் எனக்கு தெரியும். அலைகடல் கடைய கண்டேன். கடலை கடைந்தார்கள் ஒரு காலத்துல. அதுவும் எனக்கு தெரியும். குலமகள் நெஞ்சம் கண்டேன். கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, ஒரு பொண்ணு மனதுல என்ன இருக்குன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, ஆனா பெண்களுடைய ஆழத்தையும் என்னால கணக்கறிய முடியும் அப்படின்னு சொன்ன ஜாம்பவந்தர். ராமா,
ஏ ராமா, உன்னை போல் கொடுத்ததை வாங்குவோர் இந்த உலகத்தில் கண்டதில்லை. ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்தா அவங்களுக்கு சொந்தம். ஆமா இல்லையா? மறுபடியும் ஆசைப்படக்கூடாது. அப்ப விபூஷணருக்கு சொந்தமான சிம்மாதனத்தில் பட்டம் கொடுத்துட்டேன், நீங்க உட்காரலாம் என்று ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டாராம் ஜாம்பவந்தர். அப்ப ராமபிரானே வெட்கம் அடைந்து ஞானம் அடைந்தார். அது என்ன அவதாரம்? அது ராமாவதாரம். அடுத்த அவதாரம் விஷ்ணு மார்பில் தங்கக்கூடியவள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி கடாட்சியம் குறித்திய சபையம்மா இந்த சபை. இந்த சபையில் இருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் அனைவருடைய திரு பாதத்திற்கும் இந்த அடியேன் சிறந்தாங்க வணக்கம் வாங்க சொல்றேன். சரியம்மா விளக்கம் புரிந்ததா? எப்படி விளக்கமாக புரிந்துவிட்டது. ரேவதி ரேவதி என் பெயரோ ரேவதி. ஏற்கனவே காலத்தில் யாருக்கு மனைவி? நான் யாருக்கு மனைவி என்று சொன்னால் இந்த வடமதுரை தற்போது இந்த வடமதுரை ஆட்சி வரக்கூடிய பலராம சக்கரவர்த்தி. அந்த பலராம சக்கரவர்த்திக்கு மனைவி என் பெயர் ரேவதி. ஓஹோ, பலராம சக்கரவர்த்தி மனைவி. ஆமா ரேவதி. எப்பா என்ன பண்ண நம்ம சரியப்பா. அப்போ சக்கரவர்த்திகள் என்றால் எப்பேற்பட்ட பெயர்? ஏன் சக்கரவர்த்தி பட்டம்? எம்எல்ஏ இருக்கிறாங்க, ஆமா, எம்பி இருக்கிறாங்க, ஆமா, முதலமைச்சர் இருக்கிறாங்க, ஆமா. இப்போ பதவி, ஆமா. அந்த காலத்துல நாட்டுக்கு ஒரு ராஜா மந்திரி அப்படி சொல்லுவாங்க, ஆமா, ஆயா மந்திரி, ஆமா. அதை தவிர்த்து சக்கரவர்த்தி பட்டம் அப்படி பெற்றவர்கள் 7 பேர் தான். 7 பேர். அவங்க யார்? பலராம சக்கரவர்த்தி, சுபாங்க சக்கரவர்த்தி, திவ்ய சக்கரவர்த்தி, மாபலி சக்கரவர்த்தி, குரூர சக்கரவர்த்தி, இப்படி சொல்லக்கூடிய 7 சக்கரவர்த்திகள் ஒருவர் எங்க வீட்டுக்கார். ஒரு சக்கரவர்த்தி இருக்கிறார். யாரு? நிர்ணய சக்கரவர்த்தி. தமிழ் அவங்களும் நம்ம நேர பார்த்துக்கிறேன். ஆமா, அப்படி இருக்க அப்பேற்பட்ட சக்கரவர்த்திக்கு மனைவி நான். ஓஹோ, எங்க நாடு வடமதுராபுரி பட்டணம். ஆமா. எப்படி என்றால் ஏற்கனவே காலத்தில் உக்கரசேனன் மன்னன் உக்கரவள்ளி. உக்கரசேனன் மன்னன் உக்கரவள்ளி, இவங்க 3 பிள்ளை இல்லையா? அவங்களுக்கு பிறந்தா கம்சன்.
தேவகி ரோகிணி. தேவகி ரோகிணி. கம்சன் பகவான் கொன்னுட்டாரு. அந்த தேவகி ரோகிணி வசுதேவர் திருமணம் செய்தார். வசுதேவர். அப்ப கம்சன் இறந்த உடனே ஆண் பிள்ளை கிடையாது இல்லையா? அதனால் வசுதேவர் இந்த நாட்டை ஆட்சி செய்தார். அந்த வசுதேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் பிறந்த பிள்ளைகள் கம்சனுடைய ஆட்கடைக்கு உட்பட்டு ஆண்டவர் போக 4 பேர். முதல் பலராம சக்கரவர்த்தி, இரண்டாவது பகவான் எம்பெருமான், மூன்றாவது சாத்தகி, நான்காவது எங்க நாத்தனா சுபத்திரை. இப்படி இந்த 4 பேர்ல மூத்தவர் எங்க வீட்டுக்கார் பலராம சக்கரவர்த்தி. ஆமா. ஆனா எங்க கோடினார் இருந்தாரு. அவர் தான் ஸ்ரீகிருஷ்ணன் பகவான் கண்ணன். அந்த கண்ணனுக்கு மனைவி மகாலட்சுமி, எனக்கு வாரவத்தி. அப்ப சாத்திக்கு ஒரு கோடினார் இருக்கிறாரு. இவங்க எல்லாம் இருக்க எங்களுக்கு 3 பேருக்கு ஒரே ஒரு நாத்தனா சுபத்திரை. ஆமாடி அம்மா. அதனால நல்ல பொண்ணு, அருள் ஆச்சாரமான பொண்ணு, அடக்க உடக்கமான பொண்ணு, சக்கரவர்த்தி வீட்டுல பொண்ணா பிறந்திருக்காளே. கொஞ்சம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. பஜாரி நாத்தனா வந்து நீ முன்னாடியே வந்துட்டேன். சொல்லு, கொஞ்சம் ஆட்டம் இருப்பா, அடக்க உடக்கமா ஆச்சாரமா சொல்லலாம். ஏம்மா கொஞ்சம் ஆட்டம் உன்னை விட கொஞ்சம் அழகில் அப்படி இப்படி இருந்தாலும் உன்னை போல் தூய உள்ளம் படைத்தவள், எல்ல உள்ளம் படைச்ச பொண்ணுடி. என்னாட்டம் யாரு இருக்க முடியாது. அம்மா அழகா வந்து போட்டோ எடுக்க போன கேமரா கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. பார்த்து கேமராவே கெட்டு போச்சு. அப்படி அழகான திருமணத்தை செய்து எங்க இந்த வடமதுரைக்கு ராஜா எங்க வீட்டுக்கார். ஆனா எங்களுக்கு எத்தனை குழந்தை அப்படின்னு சொன்னா எம்மா அம்மா அப்படி திருமணம் ஆகிடும் உங்களுக்கு கொலையா? ஆமா, வெறுத்த கொலைடி அம்மா. எந்த குறையும் இல்லாம இருக்கின்றோமே. எனக்கு பிள்ளைகளுடைய அம்மா. ஆமாண்டி, கூலியை குறைத்தேனோ, குறைபடி வளர்ந்தேனோ, பிள்ளைப்பால் கேட்டவருக்கு கள்ளிப்பால் கொடுத்தீங்களோ, பசிக்குதம்மா அப்படி சாதம் கொடு என்பவருக்கு பின்னே வா என்று சொன்னீங்களோ. என்ன பாவம் செய்தனோ தெரியலையே. குழந்தைகளுடைய அம்மா. ஐயோ, யாரோட சொல்லணும்? எனக்கு பிள்ளை இல்லை. இதுவும் பிள்ளை இல்லையா? உனக்கு பிள்ளை இல்லையா? அம்மா அப்படி எங்களுக்கு பிள்ளை இல்லை. ஆமா, ஆனால் ஒரே ஒரு பெண் குழந்தை உண்டு. பெண் குழந்தை இருக்கு. ஆமாங்க. அது எப்படிமா? அம்மா சிரிக்கிறாங்க. அது எப்படி? எனக்கு பிள்ளைகள் பிள்ளை இல்லாதே நல்லது.
அப்படி நினைக்கிறாங்க. எப்படி அந்த பெண் குழந்தை வந்தது? எப்படிம்மா? என்னுடைய கர்ப்பத்திலே தாங்கி பெற்றவில்லை. எப்படி என்றால் எப்படிம்மா? என் பதியானவர் காட்டுக்கு வேட்டையாட சென்றார். வேட்டைக்கு சென்றார். அந்த வேட்டையாட செல்லும் பொழுது காட்டிலே தவம் செய்து கொண்டிருந்தார் தத்தாத்தி முனிவரே. அந்த தத்தாத்தி முனிவர் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் செய்த வேள்வி புகை தேவலோகத்தை கவ்வி கொண்டது. அப்ப பார்த்தான் தேவேந்திரன், யாரோ பூலோகத்தில் ஒரு முனிவர் தவம் செய்கின்றார். இப்ப பூலோகத்தை கவ்வி கொண்டது, அந்த முனிவருடைய தவத்தை கெடுத்து வா அப்படின்னு ஊர்வசி அனுப்பினான். ஊர்வசி வந்து நாட்டியம் செய்தால் முனிவர்கிட்ட. அந்த முனிவர் வந்து அசையல கொஞ்சம் கூட இல்ல, மயங்கல. அப்ப என்ன செய்தால் ஒரு பெருத்த யானை அவதாரம் எடுத்து அந்த முனிவரை தாக்கினார். அப்போ அந்த தத்தாத்தி முனிவர் தவம் கெடுத்து இவளை சும்மா விடப்படாது அப்படி என்று அந்த தத்தாத்தி முனிவர் ஒரு ஆண் யானை அவதாரம் எடுத்து பெண் யானையா அந்த ஊர்வசியை சேர்த்து அந்த பெருத்த யானை வயிற்றிலே ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெருத்த யானை வயிற்றில் பிறந்த குழந்தை அவள் தான் பெருந்தெரு யானை, பெருந்தெருவாள். ஆமா, அப்படி என்று பெயர் வைத்தார் அவர். அந்த கானகரத்துக்கு எங்க வீட்டுக்காரர் போனார் இல்லையா, வேட்டைக்கு போனார். அவர் பார்த்த உடனே, ஐயா பலராம சக்கரவர்த்தி, இப்ப நான் வந்து ஒரு முனிவர், ஒரு குழந்தையெல்லாம் வளர்த்துலாம் கட்டி கொடுக்க முடியாது, நீ நாட்டுக்கு ராஜா, இந்த குழந்தையை நீ வைத்துக்கொள் அப்படின்னு பதியான மன்னர் எடுத்து ஒப்படைத்தால் அந்த குழந்தை அந்த பெருந்திருவாளை கொண்டு வந்து பானுமதி என்று பெயர் வைத்து சிறு சிறப்பமாக வளர்த்துக் கொண்டிருக்கிறார். என்ன கதை தெரியுமா? என் நாத்தனா சுபத்திர வயசுக்கு வந்து 9 வருஷம் ஆகுது. 9 வருஷம் ஆகுது. ஐயா, யாரும் வந்து பொண்ணுக்கு ஆக மாட்டேங்கிறாங்க. ஆமா, ஆனா என் மகளை வளர்த்துறேன். ஆமா, அவளும் வயசுக்கு வந்து கல்யாண பருவத்துல இருக்கிறான். நாத்தனாவுக்கு கல்யாணம் பண்ண மகளுக்கு கல்யாணம் பண்ண. ஆமா, அந்த பொண்ணை யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு ஒண்ணு, நீ அந்த மாதிரி பாக்குற பொண்ணு என்ன சொல்லுவாங்க, அப்படி என்னடி இந்த பொண்ணு வயசுக்கு வந்து 9 வருஷமா கிடக்குறான், தாய் தோப்பு இருந்தா காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த அன்னிக்காரி கொடுமையா இருக்குது, அண்ணங்கார கண்டுக்க மாட்டேங்கிறான். அப்படி பாக்குறவங்க பையன் அதுக்கு மேல பள்ளி போட்டு பேசுவாங்க. நான் என்ன பண்றது? அதெல்லாம் எங்க வீட்டுக்காரிட்ட போய் என்ன பண்ணுவே தெரியாது. தங்கச்சி மாப்பிள்ளை பார்த்து கட்டி அவருக்கு முன்ன கல்யாணத்தை பண்ணு அப்படி பேசுறாங்க. வந்திருக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் இருந்தா எங்க போய் வணக்கம் மகாராஜா. இல்லப்பா, உங்கள் மனைவி ரேவதி. என் பருப்பு மகாபிரபு, உன் பருப்பு கேட்டா அது நானே வந்துக்கிறாங்க. அரசாங்கம் தானே? ஆமா. முந்தாடி சொரிய நான் சொருத்தா ஆமாயா ரேவதி. ஐயோ, ஒரு கண்ணாக்குறா. ஓ, ஏன் ஒரு நாள் ஒரு கண்ணா வாடி போ போயிட்டா. டாட்டா பாய் பாய். ஓஹோ எழுந்து